கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்கள் மத்தியில் இன்றைக்கு இந்த பாடத்தை எடுத்து கொடுக்கறதுல நான் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த முதலாவது தேவனுக்கும் உங்களுடைய ஓய்வு நாள் பள்ளி இலாக்கா ஆர்கனைசர்ஸ் அல்லது அவங்க பொறுப்பான எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலாண்டு முழுவதும் மார்க் புத்தகத்திலேருந்து நம்ம என்ன செய்கிறோம், பாடங்களை படிக்க போகிறோம் இல்லையா? ஸோ முதல் பாடம் ரொம்ப அருமையாக அதனுடைய இன்ட்ரொடக்ஷன், மார்க் புஸ்தகத்தினுடைய இந்த ஷார்ட்டஸ்ட் காஸ்பல் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் கூட அ டே இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி, இயேசு ஊழியத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் இன்றைக்கு நம்ம பாடங்களை படிக்க போகிறோம். இந்த பாடத்தினுடைய இந்த நாளின் பாடத்தினுடைய மனன வசனம் யாருக்காவது தெரியுமா? இந்த நாளின் மனன வசனம் மார்க்கு 1வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இயேசு இந்த முதலாவது சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். அதுவும் 16வது வசனத்திலேருந்து 45வது வசனம் வரைக்கும் ஒரு 30 வசனங்கள்லேருந்து முத்தான பாடங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், படிச்சுக்க போகிறோம் இல்லையா? ஸோ வெரி ஈஸி பட் இம்பார்ட்டண்ட் லெசன் we are going to learn today. ஸோ என்னோடு கூட கண்களை மூடி ஜெபித்து ஒரே மனதோடு கூட ஒண்டர்ஃபுல்லான உன்னதமான சத்தியங்களை இன்றைக்கி நம்ம இயேசுடைய வாழ்க்கை, அவருடைய ஊழிய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல இயேசு சுவாமி, எங்களுக்கு முன்மாதிரியை விட்டு சென்று போனவரே, உங்களுடைய ஊழியத்தில் நீ செய்த உன்னதமான சத்தியங்களை, உன்னதமான ஆவிக்குரிய பாடங்களை ஒன்றாக சேர்ந்து படித்து கொள்ளும்படியாக, ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸோடு சேர்ந்து படித்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உடைய உன்னதமான ஆவிக்குரிய சத்தியங்களை எங்களுக்கு விலக்கி தரும்படியா இயேசுவின் நல்ல நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த 4 காஸ்பல் சுவிசேஷ புத்தகங்களில் இயேசு அறிமுகப்படுத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ மத்தேயு என்ன செய்கிறாரு, எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு இயேசுவோட ஊழியங்களை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சீடர்களை அழைச்சது, அதுக்கப்புறம் மலை பிரசங்கத்தை சொல்லி என்ன செய்கிறாரு, தம்முடைய ஊழியத்தை மத்தேயு இயேசுவின் ஊழியத்தை அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி லூக்கா பார்த்திங்கன்னா, நாசரேத் ஜெப ஆலயத்தில் இயேசு எப்படி பிரசங்கத்தை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, இயேசுவோட ஊழியத்தை அறிமுகப்படுத்துகிறார் அல்லது இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். யோவானில் பார்த்திங்கன்னா சில சீஷர்களை அவர் அழைக்கிறத சொல்லி, கானாவூர் கல்யாண வீட்டில் அவர் எப்படி அற்புதம் செய்தார், எப்படியெல்லாம் உன்னதமான காரியங்களை மக்களை நேசிக்கிற ஒரு இயேசுவை, குறைபாடுகளை நிறைவாக்குகிற ஒரு இயேசுவை சொல்லி யோவான் இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த மார்க்கு புத்தகம் இல்லையா, நம்ம இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிற இந்த காலாண்டிலே படித்து கொண்டிருக்கிற மார்க்கு புஸ்தகத்தில் இயேசுவை எப்படி அவர் அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4 சீஷர்களுக்கு அழைப்பு கொடுக்குறாரு இல்லையா? 4 சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, அழைப்பு கொடுக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, இந்த சாப்டரில் ஓய்வு நாள் பார்க்குறோம்ல, ஓய்வு நாளில் இயேசு என்ன பண்ணாங்க, கப்பர்நகூம் ஜெபாலயத்தில் என்ன பண்ணாங்க, அண்ட் தென் ஓய்வு நாள் சர்வீஸ் முடிச்சுட்டு அவருடைய மினிஸ்ட்ரி எப்படி இருந்துச்சு, அவர் ரெஸ்ட் எடுத்தாரா அல்லது ஓயாமல் உழைக்கிற ஒரு ஆக்டிவ் ப்ரீச்சராக இருந்தாரா அப்படின்றது தான் இந்த வார பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஜீசஸ் வாஸ் an active preacher on that day இல்லையா? ஃபஸ்ட்டு சாப்டர், மார்க் ஃபஸ்ட்டு சாப்டரில் ஒரு ஆக்டிவாக ரியாக்ட் பண்ணுற ஒரு ஊழியக்காரரை நம்மளால் பார்க்க முடியுது. இயேசுவோட ஊழியத்தில் அவர் ஆக்டிவாக இருக்கிறாரு, அவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறாரு, அவர் மூவ் பண்ணுற ஒருத்தராக இருக்கிறாரு, மூவிங் ப்ரீச்சர் இல்லையா? ஸோ ஆக்டிவ் ப்ரீச்சர், ஒரு ஹீலராக, ஒரு கேஸ்டிங் டீமன்ஸ், நல்ல பிசாசுகளை துரத்துகிறவராக, என்னெல்லாம் ஒரு ஊழியத்தில் வேணுமோ எல்லா அம்சங்களையும் எங்கே பார்க்கலாம், இயேசுவோட அந்த ஒரு நாள் ஊழியத்தில் அந்த முதல் அதிகாரத்தில் நம்மளால் பார்த்து கொள்ள முடியுது இல்லையா? ஸோ இதுதான் நம்ம இந்த பாடத்தினுடைய இன்ட்ரடக்ஷனில் நம்ம பார்க்குறோம். எல்லாமே நிறைந்திருக்கிறது, பர்ஃபெக்ட் இல்லையா? ஸோ அவர் ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறத மார்க்கு அழகாக தன்னுடைய முதல் அதிகாரத்திலேயே சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சரி, நம்ம அடுத்ததுக்குள்ளாக நம்ம போகிறோம். எந்த 4 சீஷர்களை அவர் அழைச்சாரு
அதிலிருந்து நம்ம என்ன ஆவிக்குரிய பாடம் கற்றுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்பாக ஒரு ஒரு ஆபத்துக்கு உதவாத அல்லது உதவாத ஒரு 7 விஷயங்கள் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் நான் கடகடான்னு சொல்லிட்டு போயிடுறேன். உதவாத 7 அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறதுனா, ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும் பசிக்கு உதவா அன்னம், தாகத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குரு மொழி கொல்லா சீடன், பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏலும் தானே அப்படின்னு ஒரு விவேக சிந்தாமணி அப்படின்ற ஒரு தமிழ் புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதில் இதை ஏன் மிஸ் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு மொழி கேளாத சீடன் இல்லையா, அந்த குருவோட சொல்ல கேளாத சீடனால் எந்த பயனுமே இல்லை. ஆனால் இங்கே அப்படி ஒரு சூழ்நிலை இல்லை. மார்க் 1வது அதிகாரத்தில் 4 சீஷர்களுக்கு என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்குறாரு. அந்த குருவோட மொழியை என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். யார் அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். முதலாவது யாரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 17வது வசனத்தில் இயேசு இந்த முதல் அதிகாரத்தில் 16லேருந்து நிறையா பேசலையாம் இல்லையா. எனக்கு சின்ன குழந்தையில் எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்த விஷயம் டாக்லெஸ் ஒர்க் மோர் இல்லையா. சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுப்போம். நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தப்போ என்னுடைய அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்த விஷயம் டாக்லெஸ் ஒர்க் மோர். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலையும் இதை நம்ம பார்க்குறோம். அவர் நிறைய பேசலை, அவர் என்ன செய்கிறார், நிறைய செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இவர் ஒரே ஒரு வசனத்தில் தான் இயேசு பேசுகிறத நம்ம பார்க்குறோம். மார்க் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் தான் அவர் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அவர்களில் ஒருத்தனான சீமோன் பேதுரு, சீமோன் பின்னர் பேதுரு என்று அழைக்கப்பட்ட அந்த சீஷனை என்ன செய்கிறார்னா இயேசு அழைக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லையா. சீமோன், அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயா, அவங்க 2 பேரையும் தான் என்ன செய்கிறாரு, இயேசு முதலாவது அழைக்கிறாரு. அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, வலையை போட்டு கொண்டு இருந்தாங்க, காஸ்டிங் தியர் நெட் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபிஷர்மேன்கிட்ட போய் என்ன செய்கிறார், இயேசு அவங்கள அழைக்கிறார். இந்த 2 பேரும் என்ன செய்கிறாங்க, இம்மீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சீமோனும் அவனுடைய சகோதரனாகிய அந்திரேயாவுக்கும் முதலாவது அழைப்பு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் யாருக்கு அழைப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோவான் இல்லையா. ஸோ யோவானுக்கும் யாக்கோபுக்கும், யாக்கோபும் யோவானும் யார், சகோதரர்கள். இந்த சீமோனும் அந்திரேயாவும் யோனாவின் குமாரர்கள் என்று வேத புஸ்தகம் சொல்லுது. செபேத்தியுவின் குமாரனாகிய யாக்கோபையும் யோவானையும் அவர் அழைக்கிறார். இந்த பேதுருவும் சீமோனும் அந்திரேயாவும் அந்த ஃபைனான்ஷியலி அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப சிறப்பாக இல்லை. அவங்க கொஞ்சம் கஷ்டத்தில் இருந்தாங்க. நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவங்களுக்குன்னு ஒரு படகு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வேத புத்தகம் சொல்லுது. அவங்களுக்கு ரொம்ப என்ன இல்லை, பொருளாதாரத்தில் சிறப்பாக இல்லை. ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கறத பார்க்குறோம். ஆனால் இந்த செபேத்தேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அப்பா கூட இருக்கிறாங்க. செபேத்தியும் கூடவே இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, வேலைக்காரங்க கூட இருக்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா தெரியுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல்வ செழிப்புள்ளவர்களாக, பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கினவர்களாக நமக்கு தெரியுறாங்க. ஸோ இரு தரப்பட்ட சீஷ சகோதரர்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாங்க, அழைப்பு கொடுத்தாங்க. இதிலிருந்து ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு மேட்ரே கிடையாது. ஒரு வில்லிங் மைண்டை தான் தேவன் பார்க்கிறார். அவளுடைய மனசு, தேவன் அழைச்சா ஒப்பு கொடுக்கிற ஒரு ஆத்தும தாகம் இருக்குதா, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் என்று வேத புஸ்தகம் சொல்லுது. இந்த 2 சகோதரர்களுக்கும் பொருளாதார ரீதியாக என்ன இருந்துச்சு, வேறுபாடு இருந்துச்சு. ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருந்தாங்க, ஒருத்தவங்க வெல்த்தியாக இருந்தாங்க, செல்வ செழிப்போடு இருந்தாங்க. பட் இட் இஸ் நாட் அ மேட்டர் டு ஜீசஸ் இல்லையா. இயேசுவுக்கு அது ஒரு மேட்டராகவே இல்லை. 2 சகோதரர்களையும் என்ன செய்கிறாங்க, அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த 2 சகோதரர்களும் 2 சகோதர குரூப்பும் 2 குரூப் ஆஃப் பிரதர்ஸ், யோனாவின் குமாரனாகிய யார், பேதுருவும் அந்திரேயாவும், செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் 2 பேரும் யாராம், தொழில் ரீதியான நண்பர்களாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். மற்ற சுவிசேஷங்களில் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா,
இயேசுவோட அழைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது இந்த 4 பேருக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த 2 குரூப் ஆஃப் சகோதரர்களுக்கும் இயேசுவோட அழைப்பு எப்படி இருந்துச்சா? இட் வாஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எளிமையான ஒரு அழைப்பாகவும், டைரக்டான ஒரு அழைப்பு, நேரடியான ஒரு அழைப்பு. அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ப்ராஃபட்டிக், தீர்க்க தரிசன அழைப்பு என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சும்மா பார்த்தாரு கூப்பிட்டாரு அப்படிலாம் கிடையாது. வேத புஸ்தகம் சொல்லுது, தாயின் கருவையில் உருவாகிறதற்கு முன்பாகவே என்ன செய்கிறாரா? நம்மளை அழைத்திருக்கிற தேவன், முன் குறித்திருக்கிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம். we are not accidentally here. நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டாக இங்கே உட்காரல. தேவன் என்ன செய்கிறாரா? எளிமையான, நேரடியான, தீர்க்க தரிசனமான அழைப்பை நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். ஏதாவது கான்ட்ரிபியூட்? மைக்கு பக்கம் வைக்கவா? ஓகே. அந்த அழைப்புக்கு அவங்க இணங்கினா அது மாத்திரம் இல்லை, ஏசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன்? உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இந்த வசனத்தில் நம்ம என்ன படிச்சுக்கிறோம்? இன்றைய தேவை என்ன தெரியுமா? லூக்கா 5வது அதிகாரம் 5வது வசனம். லூக்கா 5:5 யாராவது வாசிக்கலாமா? லூக்கா 5:5. அந்த பிரதர்ஸ் இம்மீடியட்டாக என்ன செஞ்சாங்க? அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? ஆமாம், உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? பேதுரு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ லூக்கா புஸ்தகத்தில் தான் அவருக்கு ஒரு படகு இருந்துச்சு அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த படகுல ஏறி என்ன செய்கிறாங்க? இயேசு பிரசங்கம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் நான் அப்படி என்ன செய்கிறேன்? கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த படகுல நின்று இயேசு பிரசங்கம் பண்ணதுக்கப்புறம் மீன் பிடிக்கிறவங்களுக்கு மீன் பிடிக்க யார் கற்றுக் கொடுக்குறா? இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பக்கமாக வலையை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வலது பக்கமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேதுரு சொல்கிறாரு, முழுசும் நாங்கள் ட்ரை பண்ணோம், எங்களுக்கு ஒரு மீனுமே கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? அந்த கடைசி வாக்கியம் என்னது? உம்முடைய வார்த்தையின் படியே. இன்றைக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன இன்றைய தேவை என்ன தெரியுமா? உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் சுவாமி. என்னை சுற்றி சூழ்நிலைகள் ஒருவேளை நெகட்டிவாக தான் இருக்குது, இது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் அப்படின்னு பேதுரு சொன்னது போல சொல்லும்படியான ஒரு அழைப்பு நமக்கு வருகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சகோதரர்களிடத்துலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற ஒரு விஷயம், அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் கீழ்ப்படிஞ்சாங்க? 100% கீழ்ப்படிஞ்சாங்க இல்லையா? ஸோ பேதுருவும் அந்திரியாவும் ஒருவேளை ஏழ்மை நிலையில் இருந்தனால அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இந்த செபெதேயுவின் குமாரர்கள் எப்படி இருந்தாங்க? சர்வன்ட்ஸ் இருந்தது, அப்பா கூட இருந்தாங்க, எல்லாமே இருந்துச்சு, வசதி வாய்ப்புகள் எல்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? விட்டுட்டு இயேசு அழைச்ச உடனே அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசு கிறிஸ்துனுடைய அழைப்புக்கு இணங்கினா நான் உங்களை மனுஷங்களை பிடிக்கிற ஒரு ஆக்குவேன் அப்படின்ற வாக்குத்தத்தம் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்குமான ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறத நம்ம உணரும்படியாக அழைக்கப்படுகிறோம். சரி, அடுத்த கேள்வி, இவங்க 4 பேரும் ஏன் இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? வேதவசனம் சொல்லுது உடனடியாக, அப்படிதானே? இம்மீடியட்டாக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சாங்க? இயேசுவின் பின்னாக போகிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இவ்வளோ குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது, இவங்க யாரா 4 பேரும்? யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் இல்லையா? யோவான் 1வது அதிகாரத்தில் அதை நம்ம பார்க்க முடியுது. அவர் என்ன செய்கிறாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கெல்லாம் தான் காமிச்சு கொடுத்தார் இல்லையா? ஸோ அப்போது அவரோடு கூட இருந்தவங்க, ஸோ இயேசுவை பற்றின அறிவு இருந்தது அப்படின்றத விட இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை அவர்களை என்ன செஞ்சுதான் தொட்டது. அவங்களுக்கு அந்த நாலெட்ஜ் இருந்துச்சு. ஆனாலும் இன்றைக்கி நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு பாடம் என்ன தெரியுமா? அந்த கருத்து மட்டும் நம்மளுக்கு இருந்தால் போதாது. இன்றைக்கு உலகம் ஃபுல்லாகவே என்ன இருக்கும்? இயேசு யாருன்னு தெரியும், அந்த கருத்து அவங்களுக்கு புரியும். ஸோ சில பாசிட்டிவாக பேசக்கூடிய ப்ரீச்சர்ஸ், அந்த மாதிரி பேச்சாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசுவை பார்த்து நான் பிரமிச்சேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காது. அந்த கருத்து அவங்களுக்கு தெரியும், இயேசு யாருன்ற கருத்து தெரியும், ஆனால் தீர்மானம் எடுக்காதவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த 4 பேரும் அந்த கருத்தை உள்வாங்கினது மாத்திரம் இல்லை, என்ன செஞ்சாங்க? இயேசுவை பின்பற்றணும் அப்படின்ற தீர்மானத்தையும் எடுத்தாங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் வல்லமையை உணர்ந்ததுனால தான் அவங்க நாலேஜ் இருந்துச்சு. ஆனால் இயேசுவின் வல்லமையை உணர்ந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு தீர்மானத்தை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
இன்றைக்கு நீங்களும் நானும் கேள்வி கேட்கப்படுகிறது, எதை விட்டு விடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? இந்த கேள்வியை நான் படித்தோன்னே எனக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வந்துச்சு, இன்றைக்கி எல்லாரோட கையிலையும் டச் ஃபோன் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாரோட கையிலையும் டச் ஃபோன் இருக்குது. ஆனால் மனுஷங்களோட என்ன இல்லை? டச் இல்லை. உறவுகளோட டச் இல்லை. நண்பர்களோட டச் இல்லை. டச் ஃபோன் வந்துச்சு, நம்ம சக மனிதர்களோட இருந்த டச் இல்லாமல் போச்சு. இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் டச் ஃபோனோடையே நம்ம என்ன செய்கிறோம்? நேரத்தை செலவிடுகிறோம். அதை விட முடியுமா? இன்றைக்கி இயேசுவினுடைய அழைப்பு இல்லையா? நம்ம ஏற்றுக்கொண்டவர்களாக அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது போல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் எது எனக்கு அதிகமாக என்னை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது? பாவ சந்தோஷத்தை என்னால் விட்டு வர முடியுமா என்று பல கேள்விகளை நம்ம கேட்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். பகை, விரோதம், வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். இந்த எதை நம்ம விட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்கு இன்னொரு தேவ வசனம் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் விட்டுட்டு நம்ம வரணும் அப்படின்றத ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்குறாங்க. மோர் தென் 20 இருக்குது. நான் கவுண்ட் பண்ணி பார்த்த அளவுக்கு 21 விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு விலகு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, நன்றி அறியாதவர்களாக இருக்கக்கூடாது, நல்லவர்களை பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, துர் ஆலோசனை. சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடக்காமல். இன்றைக்கி ஒரு பழமொழி என்னது? கூடா நட்பு கேடாய் முடியும் இல்லையா? கூடா நட்பு கேடாய் முடியும். இன்றைக்கு நம்மளுடைய வாலிப சகோதரர்கள், சகோதரிகள் அல்லது குழந்தைகள் அல்லது பெரியவங்க யாராக இருந்தாலும் இந்த இயேசுவை பின்பற்ற எதை நம்ம விட போகிறோம்? 2 தீமோத்தேயு 3 1 முதல் 5 வசனங்களில் உள்ள அனைத்து காரியங்களையும் விட்டு விலகு அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகம் நமக்கு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ இந்த சீஷர்களை போல அழைக்கப்பட்ட இந்த 4 சகோதரர்களை போல நாமும் நம்ம அடிமைப்படுத்திட்டு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செய்யணுமா? இயேசுவை பின்பற்றி வர அழைக்கப்படுகிறோம் என்ற உன்னதமான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, அடுத்த நிலைக்குள்ளாக நம்ம போகிறோம். கப்பர்நகும் ஜெபாலயம். என்னோட கூட நீங்கள் இந்த ஜெபாலயத்துக்குள்ளே வரும்படியாக அழைக்கிறேன். கப்பர்நகும் ஜெபாலயம். நம்ம இப்போ நம்மளுடைய மத்திய தமிழ் திருச்சபையில் இருக்கிறோம். ஏசு கிறிஸ்து எங்கே இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பர்நகும் ஜெபாலயத்தில் இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஜெபாலயத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு மறக்க முடியாத அனுபவம் இருந்துச்சு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நிறைய மறக்க முடியாத அனுபவம் இருக்கும். என்னெல்லாம் மறக்க முடியாத அனுபவம் இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் டே இயேசுவை ஏற்றுக்கொன்ற ஒரு தினம், அல்லது ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சர்மன், என்னோட ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையவே மாற்றி போடக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு, ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது அப்படின்லாம் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். இந்த கப்பர்நகும் ஜெபாலயத்தில் என்ன மறக்க முடியாத அனுபவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம படிக்க போகிறோம். ஸோ என்ன இருந்துச்சு அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, ஏன் அவர்களுக்கு அந்த ஓய்வு நாள் ஒரு சிறப்பான ஓய்வு நாளாக இருந்துச்சு. சிறப்பானன்றதை விட ஒரு வித்தியாசமான ஓய்வு நாளாக இருந்துச்சு. அவங்க நம்ம ஆலயத்துக்கு வந்தால் என்ன நினைப்போம்? ஒரு ஹோலியாக இருக்கணும், எல்லாருமே பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வருவோம் இல்லையா? ஸோ அங்கே வித்தியாசமான ஒரு நிகழ்வு இருந்துச்சு. எப்படின்னா, ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாங்க? செய்தியை கொடுக்குறாங்க. அவங்க சர்மன் கொடுக்குறாங்க. ஏசு கிறிஸ்துனுடைய செய்தி முடித்த உடனே அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு அலறல் சத்தம் கேட்குறத நம்ம பார்க்குறோம். எங்கே? ஜெப ஆலயத்துக்குள்ளே ஒரு வித்தியாசமான அலறல் சத்தம் கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அந்த ஆராதனையில் பரிசுத்தமான விஷயங்கள் நபர்கள் இருக்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் பரிசுத்தமற்ற தீட்டான விஷயங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். ஆனால் அங்கேருந்து ஒரு வித்தியாசமான என்ன செய்கிறது? ஒரு சத்தம் கேட்கிறத நம்ம பார்க்குறோம். மார்க் 1:22வது வசனத்தில், பிசாசு பிடித்த ஒரு மனுஷன், இயேசுவே எங்களை என்ன செய்யாதீங்க, கஷ்டப்படுத்திடாதீங்கன்ற மாதிரி ஒரு அலறுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இயேசு போதித்த வேலையில், நஸ்ரீனாகி இயேசுவே எங்களுக்கும் உங்களுக்கும் என்ன? அதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறார், ஐயோ கத்துறான், அலறல் சத்தம் கேட்குறத நம்ம பார்க்குறோம். எங்களை கெடுக்கவா வந்தீங்க? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி பிசாசு பிடித்த ஒரு மனிதன் அலறுகிறத நம்மளால் பார்க்க முடியுது. உடனே 1:24 அதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி பிசாசு பிடித்த மனிதன் இயேசுவை பார்த்து சொல்லும்போது இயேசு உடனே சந்தோஷப்படலை. என்ன சொல்கிறாரு? அதற்றர் இல்லையா? இயேசு அவனை என்ன செய்கிறாரு? அந்த பிசாசை அந்த மனிதனிடத்துலேருந்து விரட்டுகிறத நம்ம பார்க்குறோம். அவரை அதட்டி அந்த பிசாசை பேசாமல் இருக்கும்படியாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ ஏன் இயேசுவை பற்றி நல்லபடியாக தானே சொல்லுச்சு. இன்றைக்கு நிறைய மக்களுக்கு என்ன தெரியல, யார் இயேசுன்னு தெரியல. அன்றைக்கு வாழ்ந்த மக்களுக்கும் தெரியல. இன்றைக்குமே நிறைய பேருக்கு இயேசு யார் அப்படின்னு தெரியல. இந்த ஷார்ட்டஸ்ட் காஸ்பல் ஆஃப் மார்க் என்ன சொல்லுது அப்படின்னா, முதல் 8 அதிகாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இயேசு யார் அப்படின்னு நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். 9வது அதிகாரத்திலேருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் அவருடைய ஜேர்னி எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, அவர் சிலுவையை நோக்கி போகிறார் அப்படின்ற தகவலை நமக்கு தருகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிசாசு பிடித்த மனிதன் பேசாமல் இருக்கும்படி ஏன் இயேசு அவனை அதட்டுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, அதை மேசியானிக் சீக்ரெட் அப்படி சொல்கிறாங்க. மேசியா பற்றின ஒரு ரகசியம் அது. இது பேசினாலும் பேசாட்டினாலும் இயேசுவோட ஐடென்டிட்டியை யாராலும் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. அது எல்லாருக்கும் நிச்சயமாக தெரிய தான் வரும். ஆனால் இந்த டைமில் நீ என்ன செய்ய, குவைட் ஆயிரு. டைம் வரும்போது என்ன செய்யும், எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இயேசு இங்கே சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. மேசியா குறித்த அர்த்தம் புரியாத எதிர்பார்ப்புகள் நிலவி கொண்டிருந்த காலம். மேசியா வருவார், நம்மளை ரோம ராஜ்யத்திலேருந்து என்ன செய்வார், விடுவிப்பார், இந்த ஒரு பெரிய அரசாட்சியை ஏற்படுத்துவார், இந்த உலகத்தில் நம்மளை நல்லா வச்சுப்பாருன்ற பலவிதமான எதிர்பார்ப்புகள் மத்தியில் இந்த பிசாசு பிடித்த மனிதன் என்ன செய்கிறான், இவ நீ தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறத, அவர் அமைதியாக இருக்கும்படியாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மேசியா பற்றின பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. மேசியான்னு சொன்னால் அதில் ஆபத்துகள் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் ஏன் குவைட்டாக இருக்கும்படியாக சொன்னார் அப்படின்னா, அவருடைய வெளிப்பாடுகள் எல்லாமே எப்படி ஆயிரும், தெல்ல தெளிவானதாக மாறிவிடும். அது மாத்திரம் இல்லை, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு தான் சுவிசேஷத்தின் மையமாக இருக்கிறது அப்படின்றதுக்காக பல விஷயங்களை மனதில் கொண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமைதியாக இருக்கும்படியாக சொல்கிறாங்க. இன்றைக்கு நாமளும் கூட வேத புஸ்தகத்தில் அப்போ சில நேரங்களில் நம்ம குவைட்டாக இருக்கும்படியாக தேவன் சொல்கிறார் இல்லையா, எங்கே அவருடைய வசனத்தை சொல்லணும், எங்கே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவு கூட நமக்கு இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். வசனம் சொல்லுது, மத்தேயு 7:6 2 வார்த்தைகள், கொடாதேயுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, போடாதேயுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. செய்யாதீங்க அப்படின்ற மாதிரி, கொடாதேயுங்கள். எதை கொடாதேயுங்கள் அப்படின்னா, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போடாதேயுங்கள் அப்படின்னா, உங்களுடைய முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னாடி என்ன செய்யாதீங்க, போடாதீங்க. இடம் அறிந்து தற்கால சத்தியத்தை சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஏன் பன்றிகளுக்கு முன்பாக போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க திருப்பி கொண்டு உங்களையே என்ன செய்யுமா, பீறி போடும் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ நம்மளுக்கு தேவன் என்ன செய்கிறார்னா, சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களாகவும் புறாவை போட கபடற்றவர்களாகவும் இருக்கக்கூடிய காலம் இல்லையா. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எங்கே எப்போ எப்படி பேசணும் அப்படின்ற ஞானத்தை தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ அந்த ஒரு ஆய்வுக்குரிய பாடத்தை தான் இந்த பிசாசு பிடித்த மனிதனிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இன்னொரு பாடம் என்ன அப்படின்னா, இந்த பிசாசு அந்த மனிதனை எதற்காக அந்த ஆலயத்தில் அனுப்புகிறான் அப்படின்னா, இயேசு பிரசங்கம் செய்து கொண்டிருந்த போது இந்த அலறல் சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாங்க. அவங்களுடைய கவனச்சிதறல், இயேசு சொல்கிற காரியத்தை கேட்க விடாமல் பண்ணும்படியாக சாத்தான் அவனுடைய அந்த மனிதனை அந்த இடத்துல அனுப்பி இருந்தாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கவனச்சிதறல் அடையும்படியாக சாத்தான் பல வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுவான். வி ஷுட் பி பிவேர். நம்ம ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நவ் அண்ட் தென் என்னையை பற்றியோ அல்லது மற்றவங்களை பற்றியோ அல்லது இந்த சபையை பற்றியோ நான் யோசனைகளை நமக்குள்ளாக சத்துரு விதைக்கும் போது அதை நம்ம டைவர்ட் பண்ணி என்ன செய்யணும், வசனத்துக்கு நேராக நம்முடைய மனதை நம்முடைய சிந்தனையை திருப்பும்படியாக நம்ம மிகவும் கவனமாக பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கும்படியான ஒரு பாடத்தையும் நம்ம இந்த நாளில் கற்றுக்கொள்கிறத பார்க்குறோம். அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு, அப்போ அந்த ஓய்வு நாள் அந்த ஆராதனை அந்த விதமாக முடிந்தது.
முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நிறைய சேலஞ்சஸை இயேசு கிறிஸ்து சந்திக்கிறாங்க இல்லையா. ஓய்வு நாள் ஆராதனை முடிந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய சீஷர்கள் இந்த 4 பேர் குரூப்போடு சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அவருடைய ஊழியத்தினுடைய அடுத்த கட்டம் எங்கே போகுது, பேதுருவோட வீட்டுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பேதுருவோட வீட்டில் போய் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மீல் எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு நேப் போட்டுக்கலாம், ஒரு குட்டியாக ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இயேசுவும் இந்த 4 சீஷர்களும் பேதுருவோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே சீனே வேறு மாதிரி இருக்குது. எப்படி இருக்குது, அங்கே ஒரு கொடிய நோயோடு கூட, அந்த நோய் வந்து சும்மா சாதாரண காய்ச்சல் அப்படின்னா, ஜுரம் அப்படின்னா, ஜுரம் ஃபீவர் இஸ் அன் இண்டிகேட்டர், நமக்கு தெரியும்ல. ஸோ காய்ச்சல் வந்து ஒரு நோய் இல்லை, இட்ஸ் அன் இண்டிகேட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு பெரிய நோயை வெளியே காமிக்கிறது தான் ஃபீவர். அப்போ அந்த அம்மாவுக்கு உண்மையிலே என்ன இருந்தது, ஒரு பெரிய நோய் இருந்தது, அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களால படுக்கையாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, பேதுரு திருமணமானவர் அப்படின்றதையும் நம்ம அந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிறோம். ஏன்னா பேதுருவோட மாமி அவங்களுடைய ஒய்ஃபோட அம்மா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க வந்து பெட்ரீடனாக இருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு பயங்கர ஊழிய ப்ரெஷரில் போய் ஒரு சாப்பிட்லாம், ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிற நேரத்தில் அங்கே என்ன ஆயிடுச்சு, திரும்பவும் இவருடைய உதவி அங்கே தேவைப்படுகிறத நம்ம பார்க்குறோம், இவருடைய வல்லமை அங்கே தேவைப்படுறத பார்க்குறோம். ஸோ இம்மீடியட்டாக என்ன செய்கிறாங்க இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதுருவோட மாமியோட கையை பிடிச்சி என்ன செய்கிறாங்க, தூக்கி விடுறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாமியை அவர் தூக்கி விடுறாரு அப்படின்னா, அவங்களுடைய இருதயத்தை தேவன் முதலாவது ஆராய்ந்திருப்பார். அவங்க ஒருவேளை பேச முடியல, பெட்ரீடனாக இருக்கிறாங்க, அவங்களால அசைய முடியல. இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவங்க மனசில் என்ன நினச்சிருக்கலாம், ஐயோ நான் நல்லா இருந்தேன்னா இவங்களுக்கெல்லாம் உபசரிச்சிருப்பேனே, இவங்களுக்கு உணவு கொடுத்துருப்பேனே அப்படின்ற தாட் அவங்களுக்கு வந்திருக்குமா இல்லையா. ஸோ அந்த இருதயத்தை இயேசு கிறிஸ்து பார்க்குறாங்க. இம்மீடியட்டாக என்ன செய்கிறாங்க, கையை பிடிச்சி தூக்கி அவங்களுடைய பெரிய கொடிய நோயிலேருந்து அவங்கள சுகமாக்குறத நம்ம பார்க்கலாம். அப்போ தேவன் இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் இல்லையா. ஸோ தேவன் இல்லை என்று மதிகேடன் என்ன செய்வானா, தன்னுடைய இருதயத்தில் சொல்லிட்டு இருப்பான். இன்றைக்கி நீங்களும் நானும் ஒரு வேளை சிக்காக இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், ஃபைனான்ஷியலி கஷ்டப்படலாம், எது எப்படி வேணால் இருந்துட்டு போகுது. உங்களுடைய இருதயத்தில் இயேசுவுக்காக எதையாவது செய்யணுன்ற ஆர்வம் இருந்தால் போதும், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு அப்படின்ற ஆவிக்குரிய பாடத்தை பேதுருவோட மாமி அவர் சுகமாக்குறதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடிகிறது. அவர் என்ன செய்கிறாருன்னா தூக்கி எடுக்கிறாரு. இம்மீடியட்டாக அவங்க என்ன செஞ்சாங்க, உடனடியாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பணிவிட செஞ்சாங்க அப்படின்னு வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ இயேசு ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்த உடனே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. அவருக்காக நம்ம வாழ்கிறவர்களாக, அவருக்காக பணிவிடை செய்கிறவர்களாக நம்ம என்ன செய்கிறோம், மாறுகிறோம் அப்படின்றத இந்த நாளில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். தேவனுக்குரிய மக்கள் வந்து என்ன செய்வாங்களாம், இம்மீடியட்டாக அவருக்கான சேவையை செய்வதற்கு அவங்க ஆயத்தமாக இருப்பாங்க அப்படின்றத, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு குணமடைந்தவர்கள் அதன் விளைவாக மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மாறுகிறாங்க அப்படின்ற அந்த பாடத்தை எங்களுடைய இன்சிடெண்ட்லேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரி, அவங்க பணிவிட செஞ்சாங்க, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க, அப்படியே முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க, இங்கே இந்த பேதுருவோட மாமியோட வாழ்க்கையிலேருந்து இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இயேசு கிறிஸ்துனுடைய குணத்தை அவங்க வெளிப்படுத்தினாங்க. பேதுருவோட மாமி இயேசுவின் குணத்தை வெளிப்படுத்தினாங்க. எப்படி இயேசுவின் குணம், அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் என்ன செஞ்சாரா, ஊழியம் செய்யும்படியாக வந்தார் இல்லையா. ஸோ அந்த ஒரு காரியத்தை பேதுருவோட மாமி நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறாங்க. மற்றவங்க நமக்கு ஊழியம் செய்யணும்னு இல்லை, நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்யணுமா, ஊழியம் செய்யணும். பவுலோட வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம பார்க்குறோம். நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அனைவருக்கும் நான் அடிமையானேன் பவுல் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், மற்றவர்கள் நமக்கு ஊழியம் செய்யணும், மற்றவர்கள் நம்மளை கேர் பண்ணணும்னு நினைக்கிறோமா, அல்லது நம்ம மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படியாக ஊழியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா, இயேசுவின் குணத்தை வெளிப்படுத்துகிறோமா அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். பேதுருவோட வீட்டில் வெளியே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. ஏன், இயேசு அங்கே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு என்ன செஞ்சாங்க, அநேகரை அவரிடத்தில் அழைத்து வந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு பிஸி டே இல்லை, நான் சொல்லும்போது உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அவர் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு அசால்ட்டாக இருக்கவே விடலை மக்கள். ஏன்னா அவர் பிதாவின் காரியத்தை செய்கிறதுனால, பிதாவோட தொடர்புடையவராக இருந்துகிட்டே இருந்ததுனால, நம்ம பின்னாடி படிக்க போகிறோம் அதை பற்றியும், அவர் என்ன செய்யலை, தனியாகவே விடலை.
மக்கள் கூட்டம் அவரை தேடி வந்து கொண்டே இருந்தது இல்லையா. ஸோ பச்சை மரமாக அவர் காணப்பட்டார். அநேக கஷ்டங்களின் மத்தியில் அவர் ஊழியத்தை என்ன செய்கிறாரு, தொடர்ந்து செய்கிறாரு. அப்போ அவர் வாசல் ஃபுல்லாக மக்கள் கூட்டம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்கள சில பேர் என்ன செய்கிறாருன்னா, மற்றவங்களால் தொடாமல் ஒதுக்கி வச்சப்பட்ட மக்களையெல்லாம் இவர் போய் தொடுறாரு, தொட்டு சுகமாக்குறார். சில பேர் என்ன செய்கிறாரு, தொடாமலும் சுகமாக்குறத வேத புத்தகத்தில் மற்ற காஸ்பல்ஸ்லையும் நம்மளால் பார்க்க முடிகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இயேசுவிடத்தில் ஊழியம் செய்யும்படியாக எப்போ வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சூரியன் அஸ்தமித்த போது அப்படின்னு சொல்லி மார்க் எழுதுகிறாரு. ஸோ அப்போது இந்த மார்க்கு தன்னுடைய வாசகர்கள் ஓய்வு நாள் பற்றின அறிவையும் பெற்றிருந்தாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓய்வு நாள் முடியும் நேரத்தில் தான் அநேக வியாதியஸ்தர்கள் பேதுருவோட வீட்டில் வந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஓய்வு நாளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு சுவிசேஷகமாக மார்க்கு புஸ்தகம் இருக்கிறது. சூரியன் அஸ்தமித்த போது மார்க்கு 1வது அதிகாரம் 33வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அநேகர் வந்து என்ன செய்கிறாங்க, இயேசுவிடத்தில் சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மணிக்கணக்காக என்ன செய்கிறாருன்னா, அவர் வந்து அநேகரை என்ன செய்கிறாருன்னா சுகமாக்குகிறவராக இருக்கிறார். ஸோ ஹீலர் இஸ் அட் ஹேண்ட். பேதுருவோட வீட்டில் ஒரு ஹீலர் இருக்கிறாரு. அப்போ என்ன செஞ்சாங்க, மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஹீலர் இருக்காரா இல்லையா? இருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறோமா? அவரிடத்துல போகிறோமா? எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படி சொல்கிறோமா? பிலிப்பியர் 4:6 என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலோ வேண்டுதலினாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம பக்கத்தில் எனக்கு முடியலப்பா, எனக்கு சுகம் இல்லைப்பா இன்னைக்கு அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறோம், ஃபேமிலிகிட்ட சொல்கிறோம் இல்லையா? ஆனால் யாரிடத்துல சொல்லணுமோ அவங்கள்ட்ட சொல்லலை. ஸோ ஹீலர் இஸ் அட் ஹேண்ட். அந்த வாய்ப்பை அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நம்ம படித்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து இந்த மக்களையெல்லாம் பார்த்தோன்னே, எப்பா வந்துட்டாங்கப்பா எனக்கே டயர்டாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணாரா? அவங்களையெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு பேரானந்தமா இல்லையா? மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் போல இருக்கும்போது அவங்களுக்கு மனதுருகிறார், அவங்களுக்காக மனதுருகுகிறார். நானே டயர்டாக இருக்கேன், இத்தனை பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு அங்கலாய்க்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறாரு, மகிழ்ச்சியோடு கூட அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சாரு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஐ எம் ஸோ டயர்ட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படி சொல்கிறோமா? டூ நாட் டிஸ்டர்ப் அப்படி சொல்லுவோம்ல, டிஎன்டி அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறோமா? நான் வந்து டயர்டாக இருக்கிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆனால் இயேசுனுடைய குணம் என்ன? சந்தோஷத்தோடு கூட என்ன செஞ்சாராம், அவங்கள உபசரித்தார், அவங்கள குணமாக்குனார், குணமாக்குறதுல மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ தேவனுடைய குணத்தை நம்மளும் என்ன செய்யணுமா, அணிந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். பாடம் சொல்லுது, குணம் பெற்றுக்கொள்ளும் வருகிற கடைசி நபர் வரைக்கும் அவர் ஆக்டிவாக செயல்பட்டார். கடைசி நபர் வரைக்கும் அவர் எப்படி இருந்தார்? ஹி வாஸ் வெரி ஆக்டிவ். சந்தோஷத்தோடு கூட, முகம் கோணாமல் இல்லையா? ஸோ முகம் வாடிடுச்சுன்னா அனிச்ச மலர் மோந்து பார்த்தா வாடிரும். அதுபோல் நம்மளுடைய விருந்தினர்கள் நம்ம முகம் வாடி இருந்துச்சுன்னா வாடிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் திருக்குறள். அதுபோல் இங்கே அவர் முகத்தை வாடவே விடலை. வாடி போய் வந்த மக்களுடையக்கு என்ன செஞ்சார்னா, அவருடைய வாழ்வை பிரகாசமாக்குகிற ஒரு ஹீலராக, ஒரு சுகமாக்குகிறவராக இயேசுவை இங்கே நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, அந்த டே ஃபுல்லாக ஹி வாஸ் வெரி பிஸி, வெரி டைட் ப்ரோக்ராம். ஸோ அவர் என்ன செய்கிறார்னா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அவருக்கு சில மணித்துளிகள் ஒரு வேளை இருந்திருக்கலாம், அது இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அடுத்து நம்ம எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, அவர் மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நான் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த நாள் ஃபுல்லாக அவருக்கு அவ்வளோ டைட் ஷெட்யூல் இருந்துச்சு. 1:35 சொல்லுது, அவர் இருட்டோடு எழுந்து பாருங்கள், அவர் அத்தனை வேலைகளையும் முடிச்சுட்டு அவர் என்ன செஞ்சாராம், இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்துல போய் என்ன செய்கிறார், அவருக்கு சார்ஜ் ஏற்றிக்கிறார் இல்லையா? அடுத்த நாளைக்குரிய வேலையை செய்கிறதற்கு அவர் சார்ஜ் பண்ணிக்கிறார். நம்ம இன்றைக்கி டெலிஃபோன்லாம் சார்ஜ் பண்ணுறோம்ல, காலையில் எஞ்சி வேலை அதை தானே செய்வோம், ஃபோனை சார்ஜரில் போடுற வேலை. இவர் என்ன செய்கிறாரு, பிதாவின் இடத்துல போகிறாரு, தனிமையான ஒரு இடத்துல போகிறாரு, இருட்டோடு போகிறாரு. அங்கே நிறைய வேர்ப்ஸ் இருக்கிற பார்க்க முடியும், வேர்ப் இல்லை வினைச்சொல் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அவர் எழுறாரு, பெட்டை விட்டு. இன்றைக்கி நிறைய பேர் படுத்துகிட்டே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்னால் முடியலப்பா, நான் படுத்துகிட்டே ஜெபம் பண்ணேன். 4 மணிக்கு முழிச்சிருவோம், ஆனால் பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டோம்ல, கண்ணை மூடி அப்படி ஜெபிச்சுட்டே போவோம் இல்லையா? படுக்கையிலும் உண்மை நினைக்கிறேன்னு பாட்டு வேறு. ஆனால் இங்கே என்ன செய்கிறார், இயேசு கிறிஸ்து எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்துல போய் என்ன செய்கிறாரு,
ஒரு ஒரு ஜென்யூன் ரிலேஷன்ஷிப் வித் காட், ஆண்டவரோடு ஒரு உண்மையான ஒரு தொடர்பை அவர் ஏற்படுத்தி கொள்ளுகிறார், வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசு எப்படி இவ்வளோ வல்லமையாக ஊழியம் பார்த்தாங்க இல்லையா? வசனம் சொல்லுது யோவானில், என்னை விசுவாசிக்கிறவங்க என்னை போல் அவங்களும் செய்வாங்க, என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நான் எப்படி செய்கிறது அப்படி சொல்லி நம்ம ஒரு வேளை கேள்வி கேட்டோன்னா அதற்கு விடையை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு விடை தான் என்னது? மார்க் 1:35 நம்ம படிச்சுக்கிறோம். அவர் அப்படிப்பட்ட வல்லமையோடு கூட, சோர்வு இல்லாமல் மகிழ்ச்சியோடு கூட, அவங்களோட மனபாரத்தோடு கூட, ஆத்ம பாரத்தோடு கூட எப்படி அவரால் ஊழியம் பண்ண முடிஞ்சுது அப்படின்ற சீக்ரெட், அதனுடைய ரகசியம் என்ன? இன்றைக்கி இந்த ரகசியத்தை தான் இன்றைக்கி நீங்களும் நானும் சுமந்து செல்ல போகிறோம். ஸோ என்னோட கூட 1 பேதுரு 4 எடுக்கலாமா? 1 பேதுரு 4 7வது வசனம் பாருங்க. 1 பேதுரு 4:7, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருப்போம். ஜாக்கிரதை. நம்ம பிள்ளைகள் வெளியே போனால் ஜாக்கிரதையாக போ சொல்லுவோம்ல. ஸோ என்ன வசனம் எப்படி ஆரம்பிக்குது? எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஸோ அசால்ட்டாக ப்ரே பண்ணுறதுக்கு இப்போ உள்ள காலம் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் இவர் எப்படி இவ்வளோ மகத்துவமாக ஜெபிச்சா, எப்படி ஊழியம் செய்ய முடியுது அப்படின்னா, நம்பர் 1 என்ன செஞ்சார்னா, அதிகாலை, ஏர்லி மார்னிங்னா என்னது? 8 o'clock. என்னோட பிரதர் சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் 8 o'clockனு. ஏர்லி மார்னிங்னா எத்தனை மணி உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அதிகாலை அப்படின்னா அந்த இருட்டோடு எழும்புறது தான் அதிகாலை இல்லையா? ஸோ இயேசு கிறிஸ்து அதிகாலை எழும்புனாங்க இல்லையா? இன்றைக்கி என்ன இவ்வளோ சீக்கிரமாக எழுப்பிட்டீங்க? 9 மணிக்கு கேட்பாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரமாக எழுப்பிட்டீங்க? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து எத்தனை மணிக்கு எழும்புறாங்க? அதிகாலையில் இருட்டோடு எழுகிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2, அவர் எழுகிறார், ஒரு அமைதியான இடத்துக்கு போகிறாரு. சத்தம் இருக்கிற இடத்துல இல்லை, ஒரு அமைதியான வனாந்திரமான ஒரு இடம். வேறவர் நமக்கு எங்கே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த டைமில் நம்ம எழும்பி ஜெபிக்கும்படியான ஒரு இடத்தை என்ன செய்கிறோம்? தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஜெபம் பண்ணும்படியாக போகிறார் அப்படின்னு பார்க்குறோம். அவர் எழுந்தார், புறப்பட்டார், போனார். இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்ம செய்கிற செயல்களில் நம்ம வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளும் எழுந்து புறப்பட்டு போய் அவரோட கூட தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளும்போது ஒண்டர்ஃபுல்லான காரியங்களை நம்மளும் என்ன செய்ய முடியுமா? செய்ய முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, மற்றதெல்லாம் எழுந்தார், போனார், செய்தார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறது மட்டும் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் ஒன். ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் அப்படி அது போயிட்டே தான் இருக்குது, அது முற்று பெறலை. அந்த வார்த்தை என்ன செய்யலை? எண்ட் ஆகலை. ஸோ இட் ஷுட் பி அ கண்டினியூஸ் ப்ராசஸ். தொடர்ந்து செய்கிற ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி கொண்டு அப்படி சொல்லி போயிட்டுருக்கு. அப்போ தொடர்ந்து நிகழ்கிற ஒரு செயல். ஜெபித்து கொண்டே இருந்தார். அவர் எவ்வளோ நேரம் ஜெபிச்சாருன்னு தெரியல. ரொம்ப நேரம். அவர் எப்போ அவளுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதோ அது வரைக்கும், ஒருவேளை அவர் ஃபுல்லி சார்ஜ் ஆகிற வரைக்கும். எப்போ நம்ம நம்மளோட சார்ஜர்லேருந்து டிடெக்ட் பண்ணுவோம், நம்மளோட 100% காமிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம எடுப்போம் நம்மளோட ஃபோனை. ஸோ அதுபோல் அவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வல்லமையாக அவர் நீண்ட நேரம் ஜெபித்ததை நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாத்துலேயும் மத்தேயு 14:23 மார்க் 6:46, யோவான் 17, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அதிகாரம். யோவான் 17 எல்லா இடத்துலையும் இயேசு எப்படிப்பட்டவராக காட்டப்படுகிறார்? ஜெப வீரராக காட்டப்படுகிறார். 1 பேதுரு 4:7 என்ன சொல்லுச்சு? இப்போது எல்லாற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறதுனால எப்படி இருக்கணுமா? ஜெபிக்கிறதுல நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஸோ நம்மளுடைய பாஸ்டர் நமக்கு சொல்லுவாங்கல்ல, ப்ரேயர் பிரிங்ஸ் பவர். அவங்க என்ன சொல்லுவாங்க? மோர் ப்ரேயர் மோர் பவர் அப்படி சொல்லுவாங்க. அதோடய நம்ம நிப்பாட்டிக்குவோம். அதுதான் நம்மளோட பாசிட்டிவாகவே முடிச்சிருவோம். மோர் ப்ரேயர் மோர் பவர். இன்றைக்கி நம்மளுக்கு வல்லமை வேணும், எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலையும் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ப்ரேயர் நேரம் அதிகமாக இருக்கணும். இதே ப்ரேயரை பற்றி இன்னொரு விஷயத்தை அடுத்ததாக நம்ம படிச்சுக்க போகிறோம். லூக்கா 6:12 வாசிக்கலாமா? லூக்கா 6:12.
லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளோ நேரம் ஜெபிச்சாங்க? லூக்கா 6வது அதிகாரம் 12வது வசனம். ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும், ஆல் நைட் ப்ரேயர், நம்மளோட பாஷையில் சொல்லணும்னா ஆல் நைட் ப்ரேயர், ரா முழுவதும் என்ன செய்கிறாராம்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். இருட்டோடு எழுந்து போகிறாரு, ரா முழுவதும் ஜெபிக்கிறாரு. ஸோ ஒரு தேவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஒரு தேவகுமாரன், தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லிச்சு. அவருக்கு என்ன தேவைப்படுது? ஜெபம் தேவைப்படுது. சாதாரண மனிதர்கள் நம்மலாம் இல்லையா, அவருக்கே ஜெபம் தேவைப்படுது. அவரே பிதாவோடு தொடர்புறவராக இருந்தால் தான் எல்லா சவால்களையும் அவரால் மேற்கொள்ள முடிஞ்சு. அப்படின்னா நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்தில், பாவமான உலகத்தில் ஒரு வெற்றிகரமான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம பிரியமாக வாழணும் அப்படின்னா என்ன வேணும்? நிச்சயமாக ஒரு ஜெப வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு பாடத்தை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் செய்கிற ஒரு தவறு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் வச்சுருக்கோமா? எல்லாருமே ஜெபத்துக்குன்னு ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோமா? ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். எத்தனை மணின்னு எல்லாருக்குமே தெரியும். எந்த டைம் ஜெபம் பண்ணுவீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டால் ஒரு டைம் சொல்லுவோம். ஸோ இதில் ஒரு தப்பான காரியமும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் காலையில் 5 to 6 ஜெபிப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது என்ன ஆயிடுது அப்படின்னா, அது ஒரு வழக்கமாக ஆயிடுது, ஒரு ரொட்டீன் ஆயிடுது. அதில் ஒரு ஹோலினஸ் இல்லாமல் போயிடுது. அது மாத்திரம் இல்லை, அது ஒரு மெக்கானிக்கல் ஒர்க் ஆயிடுது அப்படின்னு ஒரு 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 ஆபத்தான விஷயத்த சொல்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, இந்த டைம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்கிறோம்? நான் ஜெபிக்க போகிறேப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? ஒரு ரொட்டீன் ஒர்க் ஆகிடுறோம். அதில் ஒரு ஹோலினஸ் இல்லாமல் போயிடுது. ஒரு மெக்கானிக்கல் ஒர்க்கு, ஒரு எந்திரமயமான ஒரு வேலையாக அது மாறிவிடுகிறது. அதில் ஒரு பரிசுத்தம் இல்லாமல் போகிறது. இந்த ஆபத்துக்குள்ளே போயிடாதீங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் நமக்கு வருது. அப்போது வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். சங்கீதம் 34 அப்படி தானே வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் இல்லையா? ஸோ பர்டிகுலர் டைம் இருக்கிறது தப்பாமஸ் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ இருக்கிறது தப்பில்லை. அதை என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒரு ரொட்டீனாக, ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பரிசுத்த குலைவான ஒரு நேரமாக, அது ஒரு பேர்டனாக ஆக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு பேர்டனாக எண்ணிக்காதீங்க அப்படின்ற ஒரு காரியத்தை இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் whenever we have time, எப்போல்லாம் நம்மளுக்கு நேரம் இருக்குதோ, எப்போல்லாம் when my mind is free, நான் என்ன செய்கிறேன்? இம்மிடியேட்டாக கனெக்ட் ஆகிறேன். நான் முழங்கால் போட்டு தான் ஜெபிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேறெவர் ஐ ஆம், நான் எங்கே இருந்தாலும், எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் என் மைண்டு ஃப்ரீயாக இருந்தால் போதும், நான் எங்கே செஞ்சிருவேன்? கனெக்ட் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம்? படித்து கொள்ளுகிறோம். சரி, இப்போ இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தவர் ஜெபித்து முடித்து வரும்போது என்ன ஆயிடுச்சு? திரளான மக்கள் அவரை தேட ஆரம்பித்தாங்க. ஏன்னா நேற்றுக்கு நிறைய சுகமாக்குனாங்கல்ல. ஸோ இன்னைக்கு போனால் என்ன செய்யலாம்? சுகமாகலான்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பிக்கிறாங்க. சீஷர்கள் சொல்கிறாங்க, மக்கள் எல்லாரும் உங்களை என்ன செய்கிறாங்க? தேடுறாங்க அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன சொன்னார் இயேசு? சரி வா போய் பார்க்கலாம், இன்றைக்கி சுகமாக்கலாம் அப்படி சொன்னாங்களா? இல்லை, அவங்க என்ன செய்கிறாங்க? இயேசு சம்மதிக்கவில்லையாம். நம்ம இன்னொரு பிளேஸ்க்கு போகலாம், we can move to another place, அங்கேயும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக்னண்ட்டாக ஒரே இடத்துல என்ன செய்யலை? அவர் வேலை செய்யலை. அவர் என்ன செய்கிறார்னா மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். தேவைகளோடு இருக்கிறவர்களை சந்திக்கும்படியாக அடுத்தடுத்து அவர் என்ன செய்கிறார்னா செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு பாடத்தையும் நம்ம என்ன செய்யலாம்? கற்றுக்கொள்ளலாம். மார்க் 1:38 நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இயேசுவே என்ன செய்கிறார்? நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதிகமாக ஜெபித்து அதிகமான வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்களும் நானும் என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகிறோம். அடுத்த கட்டத்துக்குள்ளாக போகிறோம். மார்க் 1வது அதிகாரத்தில் தான் எல்லா விஷயங்களையும் நம்ம படிச்சுட்டே வரோம், ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஒரு 40வது வசனத்துலேருந்து 45வது வசனம் வரைக்கும் பார்த்திங்கன்னா, மனிதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் இல்லையா? ஸோ அந்த சமூகம் அவரை ஒதுக்கி வச்சது. லேவியராகமம் 13 படி அவங்க யார்? தீட்டானவங்க. தீட்டுன்னு கத்திட்டு இருப்பாங்க. அவங்க யாராவது மக்கள் பக்கத்தில் வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன செய்வாங்க? தீட்டுன்னு கத்தணும் அவங்க.
ஃபேமிலி, குடும்பம், சமூகம் எல்லாத்தையும் விட்டு என்ன செய்யணும்? அவங்க ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். யார் அவங்க? குஷ்டரோகிகள். குஷ்டரோகினா இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்ம இப்போல்லாம் ரொம்ப அப்படிலாம் ஒதுக்கி வைக்கிறது இல்லை, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, இல்லையா? ஸோ எல்லாரோடையும் நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கள நேசிக்க தான் செய்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இன்றைக்கி நிறைய மருத்துவங்கள் வந்துருச்சு, மருந்துகள் வந்துருச்சு, நிறைய குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் அவங்க தீட்டானவர்களாக கருதப்பட்ட ஒரு காலகட்டம். அது ஒரு மகா கொடிய சரும நோயாக இருந்தது. மேல் தோலில் காணப்பட்ட ஒரு கொடிய நோயாக இருந்தது. அவளுடைய உருவத்தையே உருக்குலைக்கக்கூடிய ஒரு நோயாக இருந்துச்சு. அவங்க என்ன செய்கிறாங்க? குடும்பத்தாலும் சமூகத்தாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கே யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. இவர் என்ன போய் செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை போய் தொடுறார். பார்க்குறதுக்கே விருப்பப்படாத ஒரு மனிதனை, சமூகத்தால் ஒதுக்கப்படாத ஒரு மனிதனை போய் என்ன செய்கிறாரா? தொட்டாரு அப்படின்னு சொல்லி வசனம் பார்க்குறோம். 40வது வசனத்துலேருந்து 45வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த தொழு நோய் பண்டைய கிழக்கத்திய பகுதிகளில் 3ஆம் நூற்றாண்டுலேருந்தே கிமு 3ஆம் நூற்றாண்டுலேருந்தே இந்த தொழு நோய் இருந்திருக்கு அப்படி பார்க்குறோம். லேவியராகமம் 13வது அதிகாரத்தின்படி சடங்காச்சார ரீதியாக அசுத்தமான மனுஷன் அவன். அப்படிப்பட்ட மற்றவர்களோட தொடர்பை என்ன செய்யணும்? அவங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி லேவியராகமம் 13, 45, 46 சொல்லுது. அவங்க தனிமையாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மேலே இயேசு என்ன செய்கிறாரா? மனதுருகுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட மனநிலை இருக்குதா என்கிட்ட? கஷ்டத்தை பார்க்குறவங்களுக்கு, இவங்களுக்கு வேணும், கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைக்கிறோமா? அல்லது அவர்களை பார்க்கும்போது நம்ம மனதுருகுகிறவர்களாக இருக்கிறோமா? இல்லையா? ஸோ அதே நேரத்தில் நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் இருந்தால் அது பாவம். இன்றைக்கு நிறையா நம்ம ஞானமுள்ளவர்களாகவும் நம்ம இருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். நன்மை செய்ய நம்ம திராணி இருந்தோம், நம்ம செய்யத்தக்கவர்களுக்கு அதை செஞ்சுட்டே போயிட்டு இருந்தார் இயேசுவோட வாழ்க்கையில். அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் முழுவதிலும் இந்த குஷ்டரோகம் அவரை தொடக்கூடாத மனிதனை தொட்டு சுகமாக்குறாரு. அது மாத்திரம் இல்லை, மோசேயோட போதனைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஸோ அந்த மனுஷன்கிட்ட சொல்கிறாரு, நீ யாருக்கும் சொல்லாத, நான் சுகமாக்குனேன்னு என்ன செய்யாத, நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ என்ன செய்ய, ஆசாரிய இடத்துல போய் உன்னை காமி, மோசே என்ன சொன்னாரோ அதுபடி செய் அப்படி சொல்கிறார். இப்போ அவர் வாயிலேருந்து வருகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒருவேளை இவன் போய் ஆசாரியன் இடத்துல நான் இயேசு கிறிஸ்து தான் என்னை சுகமாக்குனாருன்னு சொன்னால் அவன் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றின நல்ல ஒப்பீனியன் அப்போது மத தலைவர்கள் இடத்துல இல்லை. நீ அமைதியாயிருன்னு சொல்கிறாரு, ஆனால் இவன் அமைதியாக இருந்தானா? இல்லை. இவன் போய் என்ன செய்கிறான்? இயேசு கிறிஸ்து சொன்னதை செஞ்சதை எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? எல்லாரிடத்திலும் செய்கிறான். அதனால இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது தேவன் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது இந்த ரகசியத்தை நம்மளால் காப்பாற்ற முடியுதா? சொல்லாதன்னு சொன்ன முதல்ல அதை தான் போய் என்ன செய்கிறோம்? ஒரு 10 பேருக்காவது சொல்லணும். இல்லாட்டின்னா நம்மளுக்கு என்ன செய்யாது? தூக்கமே வராது. அந்த மாதிரி ஒரு குணம் நம்ம இடத்துல இருந்தாலும் அதையும் நம்மை விட்டு நீக்கி போடும்படியாக அழைக்கப்படுகிறோம். ரகசியம், தேவன் ஒரு காரியத்தை செய்யாத அல்லது சொல்லாதன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணுமா? அதுக்கு கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்படுகிறோம். இந்த குஷ்டரோகி நல்லது தானே மிஸ் செஞ்சான். அவன் இயேசு கிறிஸ்து செஞ்ச நல்ல விஷயத்தை தானே எல்லார்ட்டையும் சொன்னான். ஆனால் தேவன் என்ன சொன்னாங்க? சொல்லாத, மோசே ஆசார் இடத்துல போய் உன்னை காண்பின்னு தான் சொன்னார். இவன் போய் எல்லாத்தையும் சொன்னான். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவால் என்ன செய்ய முடியல அப்படின்னா, ஊழியம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ கடைசியாக நான் முடிக்கும்படியாக கடந்து போகிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பாடத்திலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா, அவருடைய ஜெப அனுபவம் இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய அனுபவமாக மாறணும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் நித்திய ஜீவன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், இல்லையா? ஸோ அது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி KNOW எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? KNOW, நோ, இல்லையா? ஸோ நோ ஜீசஸ் அண்ட் NO அதையும் நம்ம நோன்னு தான் சொல்லுவோம். ஸோ KNOW, நோ, அந்த ஆண்டவரை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா, நோ ஜீசஸ் அண்ட் நோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிசீசஸ், இல்லையா? நோ டிப்ரெஷன், NO, நோ. ஆண்டவரை KNOW, நோ தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நோய், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்னென்னமோ இப்போ என்னமோ புதுசாக ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ADHD அப்படின்னு ஒரு நோய் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. ஹைப்பர் ஆக்டிவிட்டி, எங்கே பார்த்தாலும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி நோய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ எல்லாத்துலேருந்து நம்ம விடுதலை பெறணும் அப்படின்னா ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக காணப்படணும். இந்த காலாண்டு முழுவதும் நம்ம இந்த சின்ன காஸ்பல்லேருந்து பெரிய பெரிய பாடங்களை நம்ம என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு ஊழியம் கொள்ளுகிறவராய் வராமல் ஊழியம் செய்கிறவராக வந்தார். ஜாக்கிரதையோடு கூட ஜெபம் பண்ணார். 1 பேதுரு 4:7 சொன்னது போல் கடைசி காலத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் ஜெபிக்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து, வேதத்தை ஆராய்கிறதுல ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்து, இயேசு நமக்கு கொடுத்த ஊழிய பணியை நிறைவேற்றணும் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குதா? நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்ட இந்த ரோல் நம்ம அதுக்கு ஜஸ்டிஸ் செய்யலைன்னா அந்த ரோலை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு காமராஜ், நம்ம ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு. காமராஜ் ஸ்டேட்டட் தட் no one should take any role unless one could do proper justice to it. தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துருக்கிற இந்த ஊழியத்தை நம்ம சரியாக செய்ய முடியலன்னா நம்ம இதை என்ன செய்யக்கூடாது, அந்த ரோலை வாங்கவே கூடாது அப்படின்றது அவருடைய ஐடியா. ஸோ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த பணியை சிறப்பாக செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.